नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर, नारे रिसालत, नारे रिसालत, नारे रिसालत, नारे गौस, नारे गौस, नारे गौस। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन सय्यिदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमाइन। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अस्सलातु वस्सलामु अलैका या सय्यिदी या रसूलल्लाह खुद बियदी क़ल्लत हिलती अदरिकनी या शफ़ीअल मुज़निबीन। रदीना बिल्लाहि रब्बन व बिल इस्लामि दीनन व बि मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम नबिय्यन व रसूला व बि मुहिय्यिद्दीन अब्दुल क़ादिर अल जीलानी रज़ियल्लाहु अन्हु शेख़ व मुर्शिदा। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைக்கிற ஷேகுமார்களே, உலமாக்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்கள், மஜ்லிஸ் ஹபீபியாவின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு நேற்று தொடங்கி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் இப்பொழுது ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தரீகாக்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்தது, இருக்கிறது என்பதை குறித்து உங்களோடு உரையாடி அதை பற்றிய பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பை வழங்கிய மஜ்லிஸ் ஹபீபியாவினுடைய நிர்வாகிகள், பொறுப்பாளர்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றியினை முதலிலேயே தெரிவித்து எனது உரையை நான் தொடக்கம் செய்கிறேன். முதலில் ஆன்மீகம் என்று சொல்லுகிற பொழுது ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை ஒரு தெளிவை உண்டாக்கி கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தை பற்றி தெரிவதற்கு முன்பு மனிதன் உடலால் மாத்திரம் ஆனவன் அல்ல. மனிதனில் உடல் இருப்பது போல் ஆத்மாவும் இருக்கிறது. ஆத்மா உடல் என்ற ரெண்டு அம்சங்களால் மனிதன் ஆக்கப்பட்டிருக்கிறான். வெளியில் நாம் பார்க்கிற இந்த தோற்றம் உடல். நம்முடைய பார்வைக்கு அப்பாற்பட்டிருக்கிற ஒன்று ஆத்மா. உடலை நாம் பிறந்த காலத்திலிருந்து நம்மை பராமரிக்க நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்மீது பாசம் கொண்டவர்கள், நம்மீது அக்கறை கொண்டவர்கள் அசௌகரியம் ஏற்பட்டால் நம்மை உரிய முறையில் பராமரித்துக் கொள்ள தேவையான வசதிகள்
பிறகு நமக்கென்று ஒரு பலம் வருகிற பொழுது நாம் நம்முடைய உடலை நாமே பேணிக் கொள்ளக்கூடிய சக்தியை பெற்று எதை சாப்பிடலாம், எதை தவிர்க்கலாம், எதை சாப்பிட்டால் நமக்கு உகந்தது, எதை தவிர்த்தால் நமக்கு நல்லது, இப்படி நம்முடைய நலனை, உடல் நலனை பேணிக்கொள்ள பல்வேறு வகைப்பட்ட சிந்தனைகள், ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்கிறோம். ஒருவேளை உடல் நலத்திற்கு ஏதேனும் அசௌகரியம் வந்தால் அதற்கென்று பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய மருத்துவ வசதிகள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள். மருத்துவம் என்பது ஒரு முறைப்பட்டதல்ல. நவீன மருத்துவம் என்பது சமீப காலத்தில் உள்ளதாயினும் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக பழக்கத்தில் மனித சமுதாயத்தில் புழங்கி வரக்கூடிய மருத்துவங்களும் இருக்கின்றன. இந்த மருத்துவத்திற்கு அப்பாற்பட்டு உடல் நலனை பேண இன்னும் பல வழிகளும் நடைமுறையில் இருக்கின்றன. ஆனால் உடலை குறித்த இத்தகைய ஆர்வம், சிந்தனையெல்லாம் மனித சமுதாயத்தில் இருக்கிற இதே வேளையில் மனிதனுடைய இன்னொரு பகுதி அவனுடைய கண்ணுக்கு புலப்படாமல் அவனை இயக்குகிற பகுதி, பிறருடைய கண்ணுக்கு புலப்படாமலும் அவனை இயக்குகிற பகுதி, அந்த பகுதியை பற்றி மனிதன் சிந்திக்கிறானா? மனிதனுக்கு ஆத்மி என்பது இன்னொரு வார்த்தை. ஆத்மா இருப்பதால் தான் அவன் மனிதன் என்று வருகிறான். ஆத்மா இல்லையானால் அவன் மனிதன் அல்ல. எனவே இந்த ஆத்மாவை பற்றிய சிந்தனை, ஆத்மாவை பற்றிய எண்ணப்போக்கு, ஆத்மாவை பற்றிய கருத்து, ஆத்மாவை சரியாக்க வேண்டும் என்ற சிந்தனை, அதை சரியாக்குவதற்கான வழிவகைகள், இதை பற்றிய எண்ணப்போக்கு பொதுவாக மனித சமுதாயத்தில் குறைவு. குறைவு என்பது ஒரு குறைந்த வார்த்தை, ரொம்ப குறைவு என்று சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது பணிகளை உலகத்தில் தொடங்கிய காலத்தில் அவர்களுடைய பணியில் பிரதானமான ஒரு பணியை குறித்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறார். அவருடைய பணிகளில் ஒன்று எப்படி இருக்க வேண்டும் என்ற தனது விருப்பத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழியாக அல்லாஹ் சொல்ல வைக்கிறார். புனிதமான கஅபாவை புனர் நிர்மாணம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் வேண்டுகிற ஒரு பிரார்த்தனையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்க, அருமை மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த துஆவுக்கு ஆமீன் சொல்கிறார்கள். ரப்பனா தக்கப்பல் மின்னா என்று தொடங்கும் அந்த பிரார்த்தனை குர்ஆன் ஷரீஃபில் இருக்கிறது. அந்த பிரார்த்தனையில் ஒரு பகுதி, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வயுஸக்கீஹிம். இறைவா, இந்த மக்களுக்கு மத்தியில், இந்த மக்காவில், மனித சமுதாயம் இப்பொழுது இல்லாமல் இருக்கிற இந்த மக்காவில் பிற்காலத்தில் நீ ஒரு திருத்தூதரை அனுப்ப வேண்டும். அந்த திருத்தூதருடைய முதல் பணி வேதத்தை ஓதி காட்டுகிற பணி. அந்த திருத்தூதருடைய இரண்டாவது பணி வயுஸக்கீஹிம், இந்த மனித சமுதாயத்தை பரிசுத்தப்படுத்துகிற பணி. சோப்பு போட்டு குளிப்பாட்டுகிற பணி அல்ல, இந்த உடலை பரிசுத்தப்படுத்துகிற பணி அல்ல. உடலை பரிசுத்தப்படுத்தும் வழியையும் அவர் சொல்வார் என்பது வேறு விஷயம். ஆனால் இந்த உடலுக்கு அப்பால் இருக்கிற, உடலை விட்டு மறைந்திருக்கிற, பார்வைக்கு அப்பாற்பட்ட ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துகிற பணி, மனிதனுடைய மனதை பரிசுத்தப்படுத்துகிற பணி, யுஸக்கீஹிம், அந்த பரிசுத்தப்படுத்துகிற பணியை செய்யும் ஒரு திருத்தூதரை நீ அனுப்ப வேண்டும் என்று தனது விருப்பத்தை, தனது எதிர்பார்ப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வேண்டுதலாக தெரிவிக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதலாக தெரிவிப்பது என்பது அவர்கள் விருப்பம் மாத்திரம் அல்ல, அது அல்லாஹ்வின் விருப்பமும் கூட. ஏனென்றால் தான் யார் என்ற ஒரு செய்தியை சொல்ல வருகிற இறைவன் அல்லாஹ், அவன் குர்ஆன் ஷரீஃபின் இன்னொரு இடத்தில் சொல்கிறான், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் என்று, ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும். அல்லாஹ்வை பற்றி, அவன் தன்னை பற்றி சொல்லுகிற செய்தியில் சொல்லுகிறான்,
ஹுவல்லதி பஅஸஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக என்ன செய்தியை, என்ன வேண்டுதலை அவன் சொல்ல வைத்தானோ அதே செய்தியை அவன் தன்னுடைய வாக்கின் வழியாக தன்னுடைய பொறுப்பிலும் அதை சொல்லுகிறான். என்னுடைய தூதர் அவர் எப்படிப்பட்டவர், என்ன காரியங்களை எல்லாம் அவர் செய்வார்? அவருடைய முதல் பணி வேதத்தை ஓதி காட்டுகிற பணி. இரண்டாவது பணி இந்த மனித சமுதாயத்தை பரிசுத்தப்படுத்துகிற பணி என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பணிகளிலுடைய பிரதானமான பணி என்னவென்றால் மனித சமுதாயத்தை பரிசுத்தப்படுத்தி ஆத்மார்த்தமான பரிசுத்தம். பரிசுத்தம் என்றால் உடலியல் ரீதியான பரிசுத்தத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு அறிவுறுத்தினார்கள். உடல் பரிசுத்தம் ஏனென்றால் வழிபாட்டிற்கு மிக மிக தேவையானது இந்த உடல் பரிசுத்தம். ஒன்று உடலியல் ரீதியான பரிசுத்தம், உடையியல் ரீதியான பரிசுத்தம், இடையியல் ரீதியான பரிசுத்தம். தொழக்கூடிய இபாதத்து செய்யும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். இபாதத்து செய்யும் மனிதன் சுத்தமாக இருக்க வேண்டும். இபாதத்து செய்பவர் அணிந்திருக்கிற உடை சுத்தமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த சுத்தத்தில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஹுசூசியான ஒரு சுத்த முறை என்ற ஒரு உது முறையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கி கொடுக்கிறார்கள். இபாதத்தில் உது செய்யக்கூடிய உது என்ற ஒரு முறையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொடுக்கிறார்கள். அதை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லியும் கொடுக்கிறான். எனவே இபாதத்திற்கு ஒரு மனிதன் அவன் குளித்து சுத்தமாகி விட்டு வந்தாலும் கூட உது என்பது அவனுக்கு கட்டாயமாகி விடுகிறது. உது இல்லாமல் அவன் செய்யும் இபாதத்துகள் நிறைவேறுவதில்லை. வழிபாடுகளில் உது இல்லாமல் நிறைவேறாத இபாதத்துகள் உண்டு, உது இல்லாமல் நிறைவேறலாம் என்ற இபாதத்துகள் உண்டு. ரெண்டு நிலை இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் உதுவுடனேயே இருந்து அதன் அவசியத்தை வலியுறுத்தி காட்டினார்கள். எப்பொழுதும் உதுவுடனே இருப்பார்கள். அவர்களுக்கென்று ஒரு விதிவிலக்கு உண்டு. அவர்களுக்கு உண்டு தனிப்பட்ட விதிவிலக்கு. நாம் அயர்ந்து உறங்குகிற பொழுது நாம் ஒது செய்து விட்டு உறங்கினால் நம்முடைய ஒது நிற்பதில்லை, ஒது இல்லாமல் ஆகிவிடும். விழித்த பொழுது மீண்டும் தேவைப்படுகிற பொழுது ஒது செய்தாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இதில் விதிவிலக்கு உண்டு. அவர்கள் அயர்ந்து தூங்கினாலும் அவர்கள் மீண்டும் ஒது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், தூக்கத்தினால் அவர்கள் ஒது முறிவதில்லை என்ற ஒரு தனிப்பட்ட சட்டம் அவர்களுக்கு உண்டு. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூக்கம் என்பது நம்மை போன்றவர்களுடைய தூக்கத்தை போன்று அல்ல. மாறாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் தூங்கினாலும் வல் கல்பு யக்லான், கண்கள் எப்பொழுதும் தூங்கினாலும் கல்பு விழித்துக் கொண்டே இருக்கும் என்ற ஒரு தனித்துவம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. எனவே அப்படி ஒரு வித்தியாசம் இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் ஒதுவுடனேயே இருக்கிற வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். ஒது முறிந்துவிட்டால் உடனடியாக ஒது செய்கிற வழக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. அரஃபாவில் இருந்து முஸ்தலிஃபாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கிற வழியில் அவர்களுடைய சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு ஏற்படுகிறது. கழித்து முடித்த உடனேயே மீண்டும் ஜம்சம்மை கொண்டு ஒரு சுருக்கமாக அதிகமாக தண்ணீரை செலவழிக்காமல் ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு முறை 2 முறை கழுவிக் கொள்வதோடு ஒரு உதுவை நிறைவேற்றுகிறார்கள். சஹாபிகள் கேட்கிறார்கள், நாயகமே தொழுவதற்காக உது செய்கிறீர்களா என்று. இல்லை, நான் தொழுவதற்காக உது செய்வதில்லை, மாறாக தொழுகை அங்கே என்று முஸ்தலிஃபாவை சுட்டிக்காட்டுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஒது என்பது அவசியப்படாத நிலையிலும் கூட எப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுவுடன் இருப்பதை விரும்பினார்கள் என்பது மாத்திரமல்ல, ஒதுவுடன் இருப்பதை விருப்பப்பட்ட ஒரு விருப்பமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தினார்கள். காரணம், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ ஃபீ அஹ்யானிஹி குல்லிஹி, எப்பொழுதுமே இறை தியானத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். எப்பொழுதுமே இறை தியானத்தில். அந்த இறை தியானம் என்பது, திக்ர் என்பது ஒன்று வாயினால் இருக்கலாம்,
தவறினால் கல்பினால் இருக்கலாம். ரெண்டும் இல்லாத நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதில்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ ஃபீ அஹ்யானிஹி குல்லிஹி, எப்பொழுதும் இறை தியானத்தில் இருப்பவர்கள். எனவே தூய்மையின் சின்னமாக விளங்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் உதுவுடன் இருப்பதை தன்னுடைய வழக்கத்தில் கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு வழக்கம் விரும்பப்பட வேண்டும் என்று சஹாபிகளுக்கு உணர்த்தினார்கள். இது புறசுத்தத்தின் ஒரு பகுதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுத்தம் மாத்திரமல்ல, இந்த புற சுத்தத்தோடு இன்னொரு வழக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையில் சொன்னால், ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் ஸலாஸ் அத்தீப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனப்பொருளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். எனக்கு உகப்பாக்கப்பட்ட ஒன்று, மூன்றில் ஒன்று அத்தர், அதாவது மனப்பொருள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தன்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தர் பூசி அல்லது வேறு வகை மணப்பொருளை உபயோகித்துத்தான் அவர்களிடமிருந்து ஒரு மனம் வெளிவர வேண்டும் என்ற கட்டாய நிலையில் அவர்கள் இல்லை. இயல்பாகவே ஒரு நறுமணத்தை, நிகர் காட்ட முடியாத ஒரு நறுமணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய திருமேனியில் இருந்து வடிகிற வியர்வை துளிகளை எடுத்து வைத்து பாதுகாத்து அதையே அத்தராக பூசிக்கொள்கிற வழக்கம் சஹாபிகளுக்கு இருந்தது, அவருடைய குடும்பத்தினருக்கு இருந்தது. அப்படி ஒரு அருமையான இயற்கை நறுமணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. என்றாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தர் பூசிக்கொள்கிற வழக்கம் தனக்கு உகப்பாக்கப்பட்டது என்ற கருத்தை சொல்லி அதை பூசிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியத்தை சஹாபிகளுக்கு உணர்த்துகிறார்கள். அப்படி உணர்த்தி எப்பொழுதும் மனமாக, நறுமணமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வை சஹாபிகளுக்கு ஏற்படுத்துகிறார்கள். காரணம், தன்னிலிருந்து எழுகிற ஒரு சிறிய துர்வாடையால் கூட இன்னொரு சக மனிதனுக்கு துன்பம் விளைவிக்க கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகிறார்கள். எனவே புற வாழ்க்கையில் இந்த உடல் சுத்தம், உடல் மனம் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது உடல் மாத்திரமல்ல, தன் சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றுமே தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திய இதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிற இன்னொரு முக்கியமான பணியை தான் அல்லாஹ் தன்னுடைய திருவாக்கின் வழியாக சொன்னான். தனது கலீலாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழியாக சொல்ல வைக்கிறான். யுஸக்கீஹிம், சஹாபிகளை, மனித சமுதாயத்தை பரிசுத்தப்படுத்த வந்த நபி என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். மனித சமுதாயத்தை பரிசுத்தப்படுத்துதல் என்பது எப்படி பரிசுத்தப்படுத்துவது? ஒன்று, கொள்கை ரீதியான பரிசுத்தம். தவறான கொள்கை, தவறான சித்தாந்தம், தவறான கோட்பாடுகளிலே இருந்து மனித சமுதாயத்தை பரிசுத்தம். தவறான எண்ணம், தவறான சிந்தனை என்ற உளவியல் கோளாறுகளிலே இருந்து மனித சமுதாயத்தை பரிசுத்தம். அதுபோல் மனித சமுதாயத்தை தவறான கொள்கையில் இருந்து பரிசுத்தம், தவறான உளவியல் கோளாறுகளிலே இருந்து பரிசுத்தம். அதே நேரத்தில் மனிதனுடைய பண்புகளில் தவறான பண்பில் இருந்து பரிசுத்தம். தவறான குணங்கள் எதுவும் மனிதனிடத்தில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை, புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக், உயர்ந்த குணம் என்று எவை எவை உண்டுமோ அவை அனைத்தும் என்னால் பூர்த்தி செய்யப்பட்டு விடும், அதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இனி நற்குணம் என்று ஒன்று எனக்கு பின்னால் பாக்கியாக ஒன்று இருக்கிறது. அந்த குணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இல்லை, நடைமுறையில் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் என்னால் பூர்த்தி செய்யப்பட்டு விடும். எனக்கு பிறகு விடுபட்டு போன நற்குணம் என்று ஒன்று இல்லை என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே எல்லா நற்குணங்களையும் நிரம்ப பெற்ற ஒரு மனித சமுதாயத்தை உருவாக்குவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிப்படையான கோட்பாடுகளில், சித்தாந்தங்களில் ஒன்று. எனவே மனித சமுதாயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இதயத்தை பரிசுத்தப்படுத்துவது, ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துவது. இதயம் என்கிற பொழுது பொதுவாக நாம் நம்முடைய உடலின் இடது பாகத்தில் சதாவும் துடித்துக் கொண்டிருக்கிற, தான் துடிப்பதை உடலின் பல்வேறு பகையில் உணர்த்தி கொண்டிருக்கிற லஹ்ம சனூபரி, அந்த சதை துண்டை குறித்து மாத்திரமே நாம் நினைக்கிறோம்.
ஆனால் இதயம் என்றும் ஆத்மா என்றும் நம்முடைய ஷரியத்தில் நாம் சொல்வது இந்த இதயத்தின் இந்த லஹ்ம சனூபரி என்ற இந்த சதை துண்டை மாத்திரம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொன்னது உண்டு, அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்தன் இதா ஸலுஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு. இந்த உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீர் பெற்று விட்டால் உடல் முழுவதும் சீர் பெற்று விடும், அது சீர் கெட்டு விட்டால் உடல் முழுவதும் சீர்கெட்டு விடும் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்டு. ஆனால் ஆத்மா என்பதும் இந்த இதயம் என்று நாம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சதை துண்டும் ரெண்டும் ஒன்றா என்றால் ரெண்டும் ஒன்றல்ல. ஆனால் இந்த ரெண்டுக்கும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இருக்கிறதா என்றால் சம்பந்தம் இருக்கிறது. ஆத்மாவுக்கும் இதயம் என்று நாம் சொல்லுகிற ஆத்மீக ரீதியான வார்த்தைக்கும் லஹ்ம சனூபரி என்கிற இந்த சதை துண்டுக்கும் சம்பந்தம் உண்டா என்றால் சம்பந்தம் இருக்கிறது. ஆனால் ஆத்மா என்பது இந்த சதை துண்டு அல்ல என்ற கருத்தை முதலில் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதய பரிசுத்தம் என்று வருகிற பொழுது இதயத்தை அடிப்படையாக வைத்து எழுகிற தன்மைகள், இதயத்தை அடிப்படையாக வைத்து எழுகிற கெட்ட குணங்கள், இதயத்தை அடிப்படையாக வைத்து எழுகிற கெட்ட சிந்தனைகள் மனிதனை மனிதனாக ஆக்க விடாமல் தடுத்து மனிதனை மனிதனுடைய நிலைப்பாட்டில் இருந்து மாற்றி அவனை மிருகத்தின் நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய குணங்கள், தன்மைகள், செயல்பாடுகள் என்று எவை உண்டுமோ அவை அனைத்தையும் விட்டும் அவனை பரிசுத்தப்படுத்துகிற மகத்தான பணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பணி. இதயத்தோடு விளையாடுகிற சக்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அனுப்புகிறான். மனிதனோடு நேருக்கு நேர் மோதுகிற சக்தியைத்தான் இன்னொரு மனிதன் பெற்றிருப்பான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆற்றல் இருக்கிறதே, அந்த ஆற்றல் இதயத்தோடு விளையாடுகிற ஒரு ஆற்றல். இதயத்தோடு விளையாடி பார்க்கிற பார்வையிலேயே ஒரு மாற்றம், பேசுகிற பேச்சில் ஒரு மாற்றம், தன்னுடைய சிந்தனையினாலே உணர்கிற சிந்தனையினாலேயே ஒரு திருத்தம், இதையெல்லாம் உண்டாக்கி கொடுக்க முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸக்கீஹிம் என்பதை நிரூபித்து காட்டினார்கள். இதன் வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸக்கீஹிம் என்பதை நிரூபித்து காட்டினார்கள். என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த சமூகம் எப்படி இருந்தது என்று பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியினுடைய தனித்துவம் நமக்கு புரியும். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது போல பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன், அல்லாஹ் யாருக்கு மத்தியில் பெருமானாரை அனுப்பினான்? கற்றவர்களுக்கு மத்தியில், விவரம் தெரிந்தவர்களுக்கு மத்தியில், பக்குவப்பட்ட மக்களுக்கு மத்தியில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பவில்லை, மாறாக எப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் அனுப்புகிறான்? ஃபில் உம்மீன், ஒன்றும் தெரியாத மக்களுக்கு. ஆனால் ஒன்றும் தெரியாதவர்களாக இருந்தாலும் கூட ஒரு முரட்டுத்தனம் ஒரு இடத்தில் இருந்தது, தெரியும் என்ற மனப்பான்மை இருந்தது. அதாவது அவர்களுக்கு பொதுவான ஒரு வழக்கம், நாம் எல்லாம் நூல்களில் வரலாறுகளில் படித்திருக்கிறோம். அவர்கள் எப்பொழுதுமே தன்னை அரபி எல்லாம் தெரிந்தவன் என்று சொல்வதிலும் தன் அரபி மொழியை பேசாத அந்நியவர்களை அஜமிகள், ஒன்றும் தெரியாதவர்கள் என்று சொல்லுகிற வழக்கம் அவர்களிடத்திலே இருந்தது. செல்லம் வருகிறார்கள். அப்படி வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலையிலும் தாழ்வு நிலையில் இருந்த அந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸக்கீஹிம், பரிசுத்தப்படுத்துகிறார்கள். எல்லா நிலையிலும் பாழ்பட்டவர்கள், முரட்டுத்தனத்தில் முதன்மையில் இருந்தார்கள், குருட்டுத்தனத்தில் முதன்மையில் இருந்தார்கள், வம்பு குணத்தில் முதன்மையில் இருந்தார்கள், அழுக்கு குணத்தில் முதன்மையில் இருந்தார்கள், அடுத்தவர்களை இம்சிப்பதில் முதன்மையில் இருந்தார்கள், அசிங்கமான செயல்பாடுகள் முதன்மையில் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் செய்யும் பாவங்களை நியாயப்படுத்துவதில் முதன்மையில் இருந்தார்கள். அவர்கள் பாவங்களை பாவங்கள் என்று கூட சொல்லவில்லை, பாவங்களை சாதனைகள் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாவங்களை பாவங்கள் என்று சொல்லவில்லை, குற்றங்களை குற்றங்கள் என்று ஒத்துக்கொள்ளவில்லை, குற்றங்களை எல்லாம் தங்கள் தகுதிக்குரிய சான்றுகள் என்று சொல்லிக் கொண்டார்கள், பாவங்களை சாதனைகள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்படி இருந்த ஒரு சமூகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸக்கீஹிம், பரிசுத்தப்படுத்தினார்கள் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மாத்திரமே சாதிக்க முடிந்த சாதனை.
அதுவும் அவர்கள் ஒன்றும் பெருசா ஒண்ணு இல்லை, பார்த்த பார்வையில் செய்த சாதனை, பேசிய பேச்சில் செய்த சாதனை, செய்த பிரார்த்தனையில் செய்த சாதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதனை. ஏனென்றால் அந்த சக்தியை, அந்த ஆற்றலை, அந்த வல்லமையை, நிகர்காட்ட முடியாத அந்த சக்தியை, நிகர்காட்ட முடியாத அந்த ஆற்றலை, நிகர்காட்ட முடியாத அந்த வல்லமைகளை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து யுஸக்கீஹிம், ரசூலாக, நபியாக, வழிகாட்டியாக, எல்லா அம்சங்களையும் கொடுக்கப்பட்ட ஒருவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அப்படி அனுப்பி வைத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை பண்படுத்துகிறார்கள். அதாவது பண்பட்டவர்கள் சஹாபிகளாக ஆகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை பண்படுத்துகிறார்கள். எப்படியெல்லாம் பண்படுத்துகிறார்கள்? அல்லாஹ்வே சொல்லி காட்டியது போல, வலவ் குன்த ஃபல்லன் கதீலல் கல்பி லம் ஃபல்லு இலைக் அன்ஃபல்லு மின் ஹவுலிக். அல்லாஹ்வே சொன்னது போல, நீங்கள் மாத்திரம் இப்பொழுது நடைமுறையில் உங்களிடத்தில் இருக்கிற, உங்களுடைய இயல்பில் அமைந்திருக்கிற இந்த சுபாவத்திலிருந்து அப்பாற்பட்ட ஒரு சுபாவம் உங்களுக்கு இருந்திருந்தால், உங்களை இன்று ஒட்டி உறவாடி நிற்கிற இந்த சமூகம் உங்களை விட்டு வெட்டி விட்டு ஓடி இருக்கும் என்ற கருத்தை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் மாத்திரம் இப்பொழுது இருக்கிற இந்த சுபாவத்தில் இருந்து, இந்த தகுதியில் இருந்து நீங்கள் அப்பாற்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று வந்தால், அவர்கள் இப்பொழுது உங்களோடு ஒட்டி கொண்டிருக்க மாட்டார்கள். லன் ஃபல்லு மின் ஹவுலிக், உங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பை சிலாகித்து அல்லாஹ் சொல்கிறான். அவருடைய தகுதியை சிலாகித்து அல்லாஹ் சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை அப்படி பண்படுத்தினார்கள், அப்படி பக்குவப்படுத்தினார்கள். அப்படியெல்லாம் அவர்களை பண்படுத்தி, அப்படியெல்லாம் அவர்களை பக்குவப்படுத்தி, அவர்களை அந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தி சஹாபிகளை மனித சமுதாயத்திற்கு முன்னால் கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்துகிறார்கள். எப்படி நிறுத்துகிறார்கள்? தன்னால் பண்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் தகுதியை இந்த உலகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார்கள். தன்னால் பண்படுத்தப்பட்ட சமுதாயத்தை இந்த உலகத்திற்கு முன்னால் பண்பாடு என்ற ரீதியில் மாத்திரமல்ல, பக்குவம் என்ற ரீதியில் மாத்திரமல்ல, இதய சுத்தி என்ற ரீதியில் மாத்திரமல்ல, அறிவு சார்ந்த அம்சங்கள் என்பதில் மாத்திரமல்ல, எல்லா தகுதிகளும் நிரம்பிய ஒரு சமூகத்தை உருவாக்கி இந்த உலகத்திற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பி ஐஹிம் இஹ்ததைத்தும் இஹ்ததைத்தும், ஹிதாயத்து காட்ட நான் வந்திருக்கிறேன். என்னால் ஹிதாயத்து காட்டப்பட்டு வழிநடத்தப்பட்ட, பக்குவப்படுத்தப்பட்ட, பண்படுத்தப்பட்ட இந்த தோழர், இந்த சஹாபிகளில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சான்று சொல்கிறார்கள். தன்னால் வார்த்தெடுக்கப்பட்ட, தன்னால் பண்படுத்தப்பட்ட, தன்னால் பக்குவப்படுத்தப்பட்ட, தன்னால் ஒழுங்குபடுத்தப்பட்ட, தன்னால் உபதேசம் செய்யப்பட்ட, தன்னால் உருவாக்கி கொண்டு வரப்பட்ட இத்தகைய உம்மீயானவர்களை, ஒரு காலத்தில் அப்படி இப்படி என்று வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தின் மற்ற சமுதாய மக்களுக்கு மத்தியில், பிற முஸ்லிம், இனி வரவேண்டிய முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு சொல்கிறார்கள், பி ஐஹிம் இஹ்ததைத்தும் இஹ்ததைத்தும், இவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சரி, ஒரு தகுதியை கொடுத்து, ஒரு பக்குவத்தை கொடுத்து கொண்டு நிறுத்துகிறார்கள். இது ஒரு செய்தி. ஆனால் இது மாத்திரமா ஒரு செய்தியை நாம் பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜின் பொழுது தொழுகை கடமையாக்கப்பட்டது. மேராஜின் பொழுது தொழுகை கடமையாக்கப்படுகிறது. ஏறத்தாழ ஒரு 11 ஆண்டுகள் இதற்கு பின்னால் நுபுவத்தை அறிவித்து 11 ஆண்டுகள் கடந்து விடுகிறது. பிறகு ஹிஜ்ரத்திற்கு வந்த 2வது ஆண்டில் நோன்பு விதிக்கப்படுகிறது. இன்னும் 2 ஆண்டுக்கு பிறகு ஜக்காத்து கடமையாக்கப்படுகிறது. ஏறத்தாழ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனிதமான அந்த வஃபாத்திற்கு 1 ஆண்டுக்கு முன்னர் ஹஜ் கடமையாக்கப்படுகிறது. ஒரு உண்மை, இஸ்லாத்தின் பிரதானமான கடமைகள், மிக அதிகம் வலியுறுத்தப்படுகிற கடமை தொழுகை. அந்த தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு நுபுவத்திலிருந்து ஏறத்தாழ 12 ஆண்டுகள் காலதாமதம் தேவைப்பட்டிருக்கிறது. ஜக்காத் நோன்பை கடமையாக்க இன்னும் 4 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. ஜக்காத் கடமைக்கு அது வேண்டால் வசதியை வைத்து வருகிற ஒரு கடமை என்று வைத்துக் கொண்டாலும் கூட அது கடமையாக்கப்பட இன்னும் 2-3 ஆண்டுகள் தேவைப்படுகிறது.
ஹஜ்ஜுக்கு ஏறத்தாழ இந்த 23 ஆண்டுகளில் 22 ஆண்டுகள் கடந்து போய்விட்ட பிறகு ஹஜ்ஜு கடமையாக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்பு, இந்த கடமைக்கு முன்பு ஆற்றிய பணிகள் இருக்கின்றனவே, சராசரி பணிகள் அல்ல. கஷ்டங்களுக்கு மத்தியில், சிரமங்களுக்கு மத்தியில், சிக்கல்களுக்கு மத்தியில், பல்வேறு வகைப்பட்ட இடையூறுகளுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை வார்த்தெடுக்கிறார்கள், சஹாபிகளை பண்படுத்தி எடுக்கிறார்கள், சஹாபிகளை பக்குவப்படுத்தி எடுக்கிறார்கள். நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை சஹாபிகளில், தன்னுடைய அருமை திருத்தோழர்களில் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து கேட்கிறார்கள். அவர்கள் வார்த்தெடுத்த அந்த தோழர்கள் எப்படி பக்குவப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பரீட்சை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சஹாபியின் தரம் எப்படி, எந்த சஹாபியின் நிலைப்பாடு எப்படி, எந்த சஹாபியினுடைய உயிரோட்டம் எப்படி, எந்த சஹாபியின் உணர்வு எப்படி என்ற அனைத்தும் புள்ளி விவரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருக்கிறது. இருந்தாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு நாள் காலை பொழுதில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். கைஃப அஸ்பஹத யா ஹாரிஸா. ஹாரிஸாவை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். கைஃப அஸ்பஹத யா ஹாரிஸா, ஹாரிஸா இன்றைய காலை பொழுது எப்படி புலர்ந்தது என்ற கருத்து கேட்கிறார்கள். பொதுவாக கைஃப அஸ்பஹதன்னு சொன்னா எப்படிய காலை நம்மெல்லாம் சாதாரணமா குட் மார்னிங் அப்படிலாம் சொல்ற ஒரு வழக்கம் உள்ள ஒரு வார்த்தை தான் சராசரி மனிதனுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃப அஸ்பஹத யா ஹாரிஸா என்ற கேள்வியை விடுக்கிற பொழுது ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறார்கள். ஒரு உண்மை நன்றாக தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சுகமா என்ற கருத்தில் கேட்கிறார்களா, அல்லது இது அல்லாத வேறு ஒரு கருத்தில் இந்த வார்த்தையை நம்மை பார்த்து விடுக்கிறார்களா என்ற வித்தியாசத்தை கேட்பவர் புரிந்திருப்பது போல் கேட்கப்பட்டவரும் புரிந்திருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கேள்வியின் யதார்த்தம் எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ நலமா என்று கேட்பது பொருளா, கைஃப அஸ்பஹத என்ற இந்த வார்த்தையின் பொருள் சராசரியாக கேட்பது நலமா என்பதுதான் இந்த வார்த்தையின் பொருள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ நலமா என்று கேட்கிறார்களா சராசரியாக உடல் நலத்தை குறித்து, ஆனால் இது அல்லாத வேறு ஒரு கேள்வியை கேட்கிறார்களா என்று கேட்கப்பட்டவர் புரிந்திருக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டதால் பக்குவப்படுத்தப்பட்ட சஹாபி பக்குவப்படுத்தப்பட்டவராக இருந்ததால் கேள்வி கேட்டவருடைய தரத்தையும் கேள்வியின் தரத்தையும் புரிந்து கொண்டு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னார்கள். அஸ்பஹது மூமினன் ஹக்கன், அஸ்பஹது மூமினன் ஹக்கன், நான் உண்மை மூமின் என்று ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்கிறார்கள். சாதாரணமாக அஸ்பஹத கைஃப அஸ்பஹத நலமா என்று கேட்கிற பொருள் தருகிற இந்த வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வியை புரிந்து கொண்டதால் அவர்கள் இந்த பதிலை சொல்லி இருக்க வேண்டும். அஸ்பஹது மூமினன் ஹக்கன், நான் உண்மை மூமின் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பொறுத்தவரையில் நான் நலமா என்றால் நான் நலமான மூமின், நான் பழுதற்ற மூமின், நான் உண்மை மூமின், நான் சத்திய மூமின், என் ஈமான் ஹக்கானது என்று ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கேள்வியினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்ட பதிலா இது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அர்த்த வார்த்தை உணர்த்தி காட்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் உன் நலத்தை குறித்து கேட்டிருக்கிறேன், நீ ஈமானை குறித்து பதில் சொல்கிறாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. மாறாக என் கேள்வியின் தரத்தை புரிந்து கொண்டு நீ சொல்லிய பதில் இது என்று சொல்லி கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வகையில் அடுத்த கேள்வியை கேட்கிறார்கள். உன் பதில் சரியாக இருந்தால் அஸ்பஹது மூமினன் ஹக்கன், நான் உண்மை மூமின், என் ஈமான் உண்மையானது, என் ஈமான் சரியானது, என் ஈமான் தரமானது, என் ஈமான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஈமான் என்னிடத்தில் இருக்கிறது என்று பொருள் தருகிற வார்த்தையை ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்கிற கேள்வி லிக்குல்லி ஷைஇன் ஹகீகா ஃபமா ஹகீகத்து ஈமானிக்.
எந்த பொருள்னு எடுத்தாலும் அந்த பொருளுக்கு ஒரு ஹக்கீக்கத்து இருக்கணும். உன் ஈமானு சரியின்னு நீ வாதிக்கிறதுனால உன் ஈமானுடைய ஹக்கீக்கத்து என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கேள்வியை முன்வைக்கிறார்கள். உன் ஈமான் உண்மையானது என்றால் உன் ஈமான் சரியானது என்பதற்கான அடுத்த சான்று என்ன? என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு ஃபமா ஹக்கீக்கத்து ஈமானிக் லிக்குல்லி ஷைஇன் ஹக்கீக்கத்துன் ஃபமா ஹக்கீக்கத்து ஈமானிக். அந்த கேள்விக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கேள்விக்கு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்கிறார்கள், நாயகமே, என்னுடைய ஈமான் உண்மையானது என்பதற்கு என்ன சான்று கேட்கிறீர்கள்? என்னுடைய ஈமான் உண்மையானது என்பதற்கு நான் அறிந்திருக்கிற சான்று என்ன தெரியுமா? அரலுத்து நஃப்ஸி அலத் துன்யா ஃபஸ்தவா இன்தி ரஹபுஹா வ மதருஹா. நான் துன்யாவுக்கு முன்னால் என்னை எடுத்து காட்டுகிறேன். என்னோடு துன்யாவை நான் பார்க்கிறேன். இந்த உலகத்தின் தங்கமும் அது பூமியில் விளைகிற பிறகு உருவாக்கப்படுகிற ஒரு பொருள். இந்த உலகத்தில் தங்கமும் சராசரி கல்லும் என் பார்வையில் சமமே. என் ஈமான் சரியானது என்பதற்கு சான்று இதுதான் என்கிறார்கள் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு உண்மை மூமின் அவன் ஈமான் சரியாக, முறையாக, ஒழுங்காக, தரமாக, நிறைவாக அமைந்து விட்டால் அவன் பார்வையில் தங்கத்திற்கு என்று ஒரு தனி மரியாதை இருக்க முடியாது, கல்லுக்கு என்று ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்க முடியாது. அவன் பார்வையில் இந்த உலகத்தின் எல்லா பொருளையும் ஒரே மாதிரியாக பார்க்கிறான். இந்த உலகத்தின் எல்லா பொருளையும் ஒரே மாதிரியாக பார்க்கிறான். தங்கமும் படைக்கப்பட்டது, கல்லும் படைக்கப்பட்டது, மண்ணும் படைக்கப்பட்டது, பிற வகைகளும் படைக்கப்பட்டன. அவன் மஹ்லூக்கை மஹ்லூக்காக பார்க்கிறான், ஹாலிக்கை ஹாலிக்காக பார்க்கிறான், மூஜதை மூஜதாக பார்க்கிறான், மூஜிதை மூஜிதாக பார்க்கிறான். ஒரு உண்மை மூமின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய இந்த ஆத்மார்த்தமான சோதனையில் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதிலை பார்த்து சந்தோஷப்பட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுவை குறித்து சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவின் தௌஃபீகை பெற்ற ஒரு நல்லடியாரை பார்க்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானில் தரமான ஈமான் என்றால் எதுவோ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ என்று சொன்னானே, ஈமான் கொண்டவர்களை பார்த்து ஆமினூ என்று அல்லாஹ் சொன்ன அந்த ஆமினூவுடைய சரியான சின்னங்கள் சஹாபா பெருமக்கள். அதை வேறு ஒருவர் உருவாக்க முடியாது. அதை உருவாக்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே சாத்தியப்பட்டவர்கள், இன்னொரு ஆளால் உண்டாக்க முடியாது. அந்த ஈமான் அலாதியானது, அந்த ஈமான் தனித்துவம் உள்ளது, அந்த ஈமான் பண்பட்டது, பக்குவப்பட்டது, அதை நிகர்காட்ட முடியாத தகுதி படைத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபிகளால் அவர்கள் உருவாக்கி கொடுத்த சஹாபிகள். அதனால் தான் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபிகளிடத்திலே கள்ளமில்லை, கபடமில்லை, வஞ்சகமில்லை, மோசமில்லை, மோசடி எண்ணமில்லை, இத்தகைய இறைவன் விரும்பாத எதுவும் இல்லை. உலாயிக ஹப்பப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வகர்ரஹ இலைஹிமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் அஸ்யான். அல்லாஹு தஆலா சஹாபிகளை பற்றி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சஹாபிகளை பற்றி, அவர்கள் பண்படுத்திய சஹாபிகளை பற்றி, அவர்கள் பக்குவப்படுத்திய சஹாபிகளை பற்றி, அவர்கள் பரிசுத்தப்படுத்திய சஹாபிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு ஈமான் என்றால் அத்தனை பிரியம், குஃப்ர் என்றால் அத்தனை கடும் வெறுப்பு, பாவம் குற்றம் என்றால் அத்தனை கடுமையான வெறுப்பு அவர்களுக்கு. நன்மையின் மீது பாசமும், பாவங்கள் மீது வெறுப்பும், ஈமான் மீது பிடிப்பும், குஃப்ரின் மீது கடும் சித்தமான வேகமும்
சஹாபிகளுக்கு இருந்தது என்று யாரோ சொல்லவில்லை. அவர்கள் ஈமானுக்கு இறைவன் சான்று சொல்கிறான், அவர்கள் தகுதிக்கு இறைவன் சான்று சொல்கிறான், அவர்கள் தகைமைக்கு இறைவன் சான்று சொல்கிறான், அவர்கள் மகத்துவத்திற்கு இறைவன் சான்று சொல்கிறான், அவருடைய ஈமானியத்தின் அம்சத்திற்கு இறைவன் சான்று சொல்கிறான். அப்படி ஒரு தகுதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கி கொடுக்கிறார்கள். மனதில் பாவம், குற்றம், பிழை என்று எதுவுமே இல்லை. அப்படி ஒரு பரிசுத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் எடுத்து, ஜம்சம் எடுத்து ஆத்மாவை கழுவி விட்டவர்கள் அல்ல. மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில் உண்டாக்கிய பண்பாடு, பேச்சில் சொல்லால் உண்டாக்கிய பக்குவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவில் வைத்தே உருவாக்கிய பக்குவம். சஹாபிகளுக்கு இந்த பக்குவம் கிடைத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளில் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. சஹாபிகளில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தொடங்கி ஒரு 10 சஹாபிகளை, அஷரத்துல் முபஷரா என்று நாம் சொல்வோம், உலகத்தில் சொர்க்கத்தை கொண்டு வாக்கு பெற்ற, நல்வாக்கு பெற்ற சஹாபிகள் ஒரு 10 பேர். 1,24,000 சஹாபிகள் இருந்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் பட்டியல் நீண்டு விரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுடைய மொத்த எண்ணிக்கை 1,24,000 என்று முஹத்திதுகள் கணக்கு தருவார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பில் ஜன்னா, உபை ரலியல்லாஹு அன்ஹு ஃபில் ஜன்னா, அபூ உபைதத் பில் ஜர்ராஹ் பில் ஜன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅதுன் ஃபில் ஜன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஈதுன் ஃபில் ஜன்னா. இப்படி அடுக்கிக் கொண்டு செல்வார்கள். சஹாபிகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட சஹாபிகளை, இந்த 1,24,000 சஹாபிகளில் இந்த 10 பேரை மாத்திரம் இவர் சொர்க்கவாசி, அவர் சொர்க்கவாசி, இவர் சொர்க்கவாசி என்று ஒரு 10 பேரை மாத்திரம் சொர்க்கவாசி என்று சொல்லுகிற பொழுது, நமது காலமாக இருந்தால் நாகரிகம், பக்குவம், கல்வி, அது இது என்றெல்லாம் தகுதி உள்ள நமது காலமாகவே என்று வைத்துக் கொண்டாலும் கூட என்ன நடந்திருக்கும்? அந்நியர்களை நாம் யோசிக்க வேண்டியதில்லை. முஸ்லிம் சமுதாயத்திற்குள்ளேயே என்று வைத்துக் கொண்டாலும் கூட என்ன நடந்திருக்கும்? இதற்கு ஏற்குமாறாக வித்தியாசமான ஒரு சமூக பிரச்சனை உருவாகி இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஆயிஷாவை மணம் முடித்ததால் சின்ன வயசு கூட்டாளி சொர்க்கம்னு உலகத்துல சொல்லிட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருடைய மகளை மணம் முடித்துக் கொண்டதால் மாமா என்ற முறை வருகிறது. உமர் சொர்க்கவாசி. தன்னுடைய மகள் 2 பேரை மணம் முடித்துக் கொடுத்த உதுமான் சொர்க்கவாசி. தன் மகள் ஒரு மகளை மணம் முடித்துக் கொடுத்த அலி சொர்க்கவாசி. நெருங்கிய வசதி உள்ள சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கவாசி என்று சஹாபிகள் அல்ல. நம்முடைய காலமாக இருந்தால் அவர்களுக்கு வேண்டியவர்களை உலகத்திலேயே சொர்க்கவாசி என்று சொல்லிவிட்டார்கள் என்று அதற்கு கூட ஒரு வித்தியாசமான வர்ணத்தை இந்த சமூகம் பூசிவிடும். சஹாபிகள் ஹதரத் அபூபக்கர் அவர்களை சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்ட பொழுது, உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்ட பொழுது, மற்றைய 6 சஹாபிகள் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்ட பொழுது, மற்றைய சஹாபிகளுக்கு நானும் அந்த வாய்ப்பை பெருமானாருடைய திருவாயால் பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது, ஆசை இருந்தது, எதிர்பார்ப்பு இருந்ததே தவிர சொல்லப்பட்ட சஹாபியை குறித்த பொறாமை இருக்கவில்லை. சொல்லப்பட்ட சஹாபியை குறித்த ஹசதி இருக்கவில்லை. சொல்லப்பட்ட சஹாபியை குறித்த ஹெக்கதி இருக்கவில்லை, கபடம் இருக்கவில்லை. என்னையும் பெருமானார் சொல்ல வேண்டுமே என்ற ஆசை இருந்தது. என்னையும் பெருமானார் அந்த தகுதிக்கு கொண்டு வர வேண்டுமே என்ற ஆசை இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அருமை தோழர்களோடு சிலரோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சுக்கு இடையில் சம்பந்தமே இல்லாத ஒரு செய்தியை சொல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்கிறார்கள். சம்பந்தமே இல்லாத, சபைக்கு சம்பந்தமே இல்லாத, பேச்சின் தொடருக்கு தொடர்பில்லாத ஒரு செய்தி. அல் ஆன் யதுகுலு ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னா. இப்பொழுது சொர்க்கவாசிகளில் ஒருவர் வருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடித்த மறு நிமிஷத்தில் சபைக்குள் ஹதரத் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே வருகிறார்கள். வருகிற பொழுது அவர்கள் அப்பொழுதுதான் உது செய்திருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக உதுவின் உறுப்புகள், முகம், கை, கால்களில்
தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. தன் செருப்பை எடுத்து கக்கத்தில் வைத்திருந்தார்கள். சபைக்குள் வந்து அமர்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அவர்கள் காதில் எட்டவில்லை, அவர்கள் காதில் கேட்கவில்லை. நாங்கள் அவரை குறித்து பெருமையோடு நினைத்துக் கொண்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வாக்கை சொன்ன மறு நிமிஷத்தில் வந்தவர் அவர்தானே. மறுநாள் இதுபோல் நடந்து கொண்டிருக்கிற அவையின் பேச்சுக்கு சம்பந்தம் இல்லாமல் முதல் நாள் சொன்னது போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றும் சொன்னார்கள், இப்பொழுது சொர்க்கவாசிகள் ஒருவர் நமக்கிடையில் வருவார். நேத்து வந்த அதே சஹாபிதான் சொல்லி முடித்த மறுநிமிடத்தில் உள்ளே வருகிறார். அவர் ஒது செய்த அடையாளம் அவருடைய உடல் உறுப்புகளில் இருந்தது. கையில் கக்கத்தில் செருப்பு இருந்தது. வந்து அடக்கமாக வந்து அமர்ந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று சொன்னதும் அவர் செவிப்படவில்லை. மூன்றாவது நாள் இதுபோல் சபை நடந்து கொண்டிருந்த பொழுது சம்பந்தமில்லாத நிலையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுபோல் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். அதுபோல் அவர்தான் அடுத்த நிமிடம் உள்ளே வருகிறார். அதே தோற்றம், அதே அமைப்பு. இந்த மூன்றாவது நாள் இந்த நிகழ்ச்சி முடிந்து சபை கலைந்து வெளியிலே செல்லுகிற பொழுது ஹதரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ஹதரத் ஸஅத் அவர்களை பின்னால் போனேன். ஸஅத் அவர்களே, என்னுடைய வீட்டில் எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஒரு சிறிய மனஸ்தாபம். சில தினங்கள் நான் வீட்டிற்கு போக வேண்டாம் என்ற நிலையில் இருக்கிறேன். சில தினங்கள் உங்களோடு உங்கள் வீட்டில் இரவில் தங்கிக் கொள்ள எனக்கு அனுமதி உண்டா என்று கேட்கிறார்கள். தாராளமாக ஹதரத் ஸஅத் அவர்கள் அனுமதிக்கிறார்கள். பகலெல்லாம் மஸ்ஜிது நபவியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்நிதியில் நேரம் கழிகிறது. இரவு பொழுதில் அவர்கள் வீட்டில் போய் தங்குகிறார்கள். அவர்கள் தனக்கு உள்ள தகுதிக்கு ஒரு வசதி வாய்ப்பை செய்து கொடுக்கிறார்கள். இரண்டு சஹாபிகளும் ஒரு இடத்தில் இரவில் துயில் கொள்கிறார்கள். ஆனால் உங்கள் வீட்டில் 3 நாட்கள் சில தினங்கள் தங்க வேண்டும் என்று அனுமதியை கேட்ட அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இரவில் தூங்குவதே இல்லை. 3 நாள் கழித்து 3வது நாள் காலை தஹஜ்ஜத் வேளையில் தஹஜ்ஜதை நிறைவேற்றிவிட்டு சுபுஹ் தொழுகை ஜமாஅத்திற்காக மஸ்ஜிது நபவிக்கு வருகிற வழியில் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹை பார்த்து சொல்கிறார்கள், அருமை தோழரே, நடந்த நிகழ்ச்சியை முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 3 நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே மாதிரி வார்த்தையை சொல்ல, அந்த 3 நாளும் அந்த வார்த்தையை சொன்ன மறு நிமிஷம் சபைக்குள் வந்தவர் நீங்கள். உலகத்தில் இத்தகைய அருமையான ஒரு வாய்ப்பை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால் பெறுகிற நசீபை பெற்ற நீங்கள் இந்த நசீபை பெற என்ன காரணம் என்று ஒரு கேள்வி என்னுள் எழுந்தது. அதற்கான பதிலை தேடி ஒரு பொய்யை நன்மையை கருதி சொல்லி, என் வீட்டில் எனக்கு எந்த மனஸ்தாபமும் இல்லை, உங்களோடு 3 நாள் தங்க வேண்டும், இரவில் நீங்கள் செய்யும் அந்த வணக்கத்தை வழிபாட்டை போல் நானும் செய்ய வேண்டும் என்ற ஆசையில் 3 நாள் இரவு உங்களோடு தங்கி பார்த்தேன். வழக்கமாக நாம் எல்லோரும் செய்கிற வணக்கம் வழிபாடுகளை தவிர அதிகபட்சமாக நீங்கள் ஒன்றும் செய்ய நான் பார்க்கவில்லை. அப்படியானால் இந்த அருமையான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி சித்தித்தது? ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அதற்கான காரணம் எனக்கு தெரியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை குறித்து இந்த நல்ல வாக்கை சொல்லி இருந்தால் நான் பாக்கியம் பெற்றவன். ஆனால் அதற்கான காரணம் எனக்கு தெரியாது. பேசிக்கொண்டே வருகிற ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் ஒரு கட்டத்தில், ஆனால் ஒரு விஷயத்தில் நான் பிடிவாதமாகவும் அக்கறையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்கின்றேன். எந்த சக முஸ்லிமை குறித்தும் மூமினை குறித்தும் ஆணோ பெண்ணோ யாரை குறித்தும் என் மனதில் ஒரு சின்னஞ்சிறிய கசடை, தவறை, குற்றத்தை, வித்தியாசமான எண்ணத்தை நான் வைத்துக் கொள்வதே இல்லை. என் மனதை அதிலிருந்து நான் பக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டு வருகின்றேன். இறைவனுடைய அருளால் நான் அதை பேணி பாதுகாக்கிறேன் என்று அதற்கு ஸஅத் அவர்கள் சொல்லிக் கொண்டு சபைக்குள் வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற சஹாபிகளுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எவர் உள்ளத்தில் சக முஸ்லிமை பற்றி, சக மூமினை பற்றிய தவறான, கசடான, கபடமான, வித்தியாசமான, பொறாமையான எண்ணம் இருக்காதோ அவர் சொர்க்கவாசி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.